ஆனா இதோ பாரு, நான் இதை அப்படியே விட போறது இல்ல. கருப்பா, என் பொண்டாட்டிக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் நான் வாங்கி கொடுத்து அவ தலையில கிரீடத்தை வைக்காம நான் ஓயவே மாட்டேன்னு நல்லா ஸ்ட்ராங்கா நீயே இவ்வளவு சொல்லு கருப்பா. ஐயா. என்ன கல்யாணம்? இந்த வரையா, அது ஒன்றும் இல்லையா, கார் சேவை கிச்சனில் கிடந்துச்சியா, இந்தாங்கய்யா. கிச்சன்லயா? ஆமாங்க ஐயா. பாத்தியா கருப்பா, உன் பொண்ண சாவிய கொண்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு மறந்து வருவாளாம். அப்புறம் இங்க வந்து தேடிக்கிட்டு உன்னையும் என்னையும் புடிச்சு திட்டுவாளாம். ஆகா, என்ன அப்படி ஆயிட்டாரு? என்ன நியாயம் கருப்பா இது? நாம தான் கொஞ்சம் ஞாபக மருதியோட இருக்கோம்னா இவ எனக்கு மேல இருக்காளே. உன் பொண்ண கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க சொல்லு கருப்பா. சின்னையா, என்னங்கய்யா சாமி கிட்ட சாகவாசமா சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கிய? கல்யாணம் இப்பெல்லாம் ஸ்ட்ரைட்டா நாங்க இவர் கூட தான் டீலிங். பாரு, நீயும் பேசி பாரு. நானுமா? யோ ஆமாயா, நீ முழுசா நம்பி அவர்கிட்ட பேசி பாரு, உங்ககிட்ட அவர் பேசுவாரு. அப்படிங்களா? சரிங்க, நானும் பேசி பாக்குறேன். மறக்காம பேசணும். வரட்டுங்களா? உத்தரவு வாங்கிக்கிறேன். வர வர சின்னையா வேற மாதிரி ஆகிட்டு இருக்காரு. நீ முதல்ல கார்க்குள்ள இருந்த, அப்புறம் இந்த ரூம்குள்ள வந்த, அப்புறம் கிச்சனுக்கு போயிட்டு திரும்பி ரூம்குள்ள வந்துட்ட. இதுல இருந்து என்ன தெரியுது? யாரு எங்க இருக்கணும்னு அவங்க தலையில எழுதி இருக்கும். அதை யாரு நினைச்சாலும் மாத்தவே முடியாது.